மிதுன ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் தேவைப்படும், கடன் கிடைக்கும். வேலை இல்லாத மிதுன ராசிக்காரருக்கு வேலை கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணமாகாத மிதுன ராசிக்காரருக்கு திருமணம் நடக்கும். கடகராசிக்கான பலன்கள். கடகராசிக்கான பலன்கள். 2ஆம் தேதி சூரியன் மாத பிற்பகு தனுசுக்கு வந்து விடுவார். 6ஆம் இடத்துக்கு சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடகராசிக்காரருக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 10வது செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 10வது செவ்வாய் குருவை பார்க்குறாங்க. பொருளாதாரம் நன்றாக இருக்குது. 10வது செவ்வாய் குருவை பார்க்குறாங்க. பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரன் பலன்கள். ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். சிம்ம ராசிக்கார அஷ்டம சனிகளால் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். வருமானம் வந்து கொண்டு இருக்கும். ராசிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். கஷ்டம் பெரிதாக இருக்காது. குழந்தைகள் மூலம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வும் கிடைக்கும். கன்னி ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் பாக்கிய சார்ந்த பார்க்கறதுனால ராசி அதிபதி நன்றாகவே இருக்கிறார். புதன் கூட செவ்வாய் இருக்கிறது தான் தேவையில்ல பிரச்சனைகள் வர வைக்கும். 8வது செவ்வாய் புதனும் இருக்கிறார். அதனால் பிரச்சனைகள் வரலாம். டாக்குமெண்டேஷனால் வரலாம். சகோதரர் மூலம் வரலாம். நாலாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறார். வீடு வாங்க நினைக்கிறவருக்கு வீடு கிடைக்கும். வந்த வீடு யோகம் உண்டு. மாத பிற்பகுதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு வந்து விடுவார். சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போது திருமணமாகாத கன்னிராசிக்கு திருமணம் நடக்கும்.